சாமியே சரணமையப்பா. என் அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 வருடத்துக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சனி. தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்போ இந்த தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால பொதுவாக சனி பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க குரு பார்த்தா தானே கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சனிக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா குரு எங்கே இருக்கிறாரோ அவங்களுக்கு 7.5 சனி கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பார். ஆனால் சனி அப்படி இல்லை. சனி யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லது கொடுப்பார். அதுதான் சனியோடைய வேலை. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சனி பகவான், உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான், இந்த வருடத்தில் இந்த 2025 ஒரு கிரகம் இல்லை, 2 கிரகம் இல்லை, 3 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் பயிற்சியாகிறார். இந்தவுடைய அதிசயம் கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சனி பயிற்சி, 2வது குரு பயிற்சி, 3வது ராகு கேது பயிற்சி. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறது இல்லை. ஏன்னா நீர் கிரகம் சந்திரன் 2.25 நாளில் கிரக பயிற்சி ஆயிடுவார். புதன், சுக்கிரன், அதாவதுன்றது இந்த மாதிரின்றதை பார்த்துட்டிங்கன்னா சூரியன், இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவார். ஆனால் இந்த ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அடுத்தது குரு, அதே மாதிரின்றது 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அந்த 2.5 வருஷம் அப்படின்றது கிட்டத்தட்ட, அதாவது இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறது 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இந்த 3 கிரகங்களும், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சி ஆகக்கூடிய தருணம் யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ, மகர ராசி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக படாத பாடுபடுத்திட்டார். ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா விரையச்சனி, அதில் கஷ்டப்பட்டீங்க. அடுத்தது 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி, அதில் ரொம்ப பாடுபட்டீங்க. 3வது பார்த்திங்கன்னா பாதச்சனி, உயிர் ஒன்று போகலை, பிச்சை ஒன்று எடுக்கலை, அவ்வளோ சிரமப்பட்டீங்க. இது 3மே இப்போ முடியக்கூடிய நிலைமை தான் இந்த நிலைமை. வரக்கூடிய 29ஆம் தேதி மார்ச் மாதம், அதாவது 3வது மாதம் 2025 வருஷத்தில் சனி பயிற்சி அடைகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 சனி பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும்போது கும்பராசியில் இருந்த ஜென்மச்சனியில் இருந்து வந்த சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பம், அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு விரையச்சனி ஆரம்பம், கும்பராசிக்காரங்களுக்கு பாதச்சனி ஆரம்பம். சரிங்களா? அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிவில் முடிஞ்சு போயிடுது. அப்போ இந்த 7.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுதுடா சாமி, போதுண்டா, இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டத்தை நம்ம கொடுத்தது மிகப்பெரியது அப்படின்னு புலம்புற காலமெல்லாம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த 3வது மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு தலைக்கு வந்த ஒரு கெண்டம் தலைப்பா கூட போச்சு. சரிங்களா? அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். பாதச்சனியாக இருந்த சனி பகவான், ஏன்னா பாதச்சனி தான் இந்த 2.5 வருஷம் நடந்துட்டு இருந்தது, 2.5 வருஷம் பாதச்சனியே இருந்தது, இப்போ சகாய சனியாக வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அப்படியே பலன்களை கொடுக்குறார். 7.5 வருஷத்தில்
கிட்டத்தட்ட உங்களுடைய ஒரு இருப்பு எல்லாமே போயிடுச்சு. உங்கள் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சொத்து வச்சுருந்தீங்களா, ஃபுல்லாக டவுனாகி ஜீரோக்கு வந்துட்டிங்களா? இல்லை விவசாயம் பண்ணுறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு கட்டன்றது ஒரு தானியம் ஒரு 50 மூட்டை வச்சுருந்தீங்களா, ஃபுல்லாக டவுனாகி வந்துட்டிங்களா? உங்களுக்குன்னு ஒரு மொபைல் சார்ஜ் வச்சுருந்தீங்களா, 100% ஜீரோக்கு வந்துட்டிங்களா? இது எல்லாமே மாறி இதை அப்படியே மறுபடியும் யூட்டர்ன் பண்ணுறான். அதாவது என்ன பண்ணுறான், பழைய நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போகிறான். அந்த இடத்துக்கு இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்துட்டான். ஏன்னா சகாய சனி. சகாய சனினா என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்க போகிறார். சொல்கிறது புரியுதுங்களா? கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷமாக பார்த்தீங்களா, என் சேவிங்ஸ் போச்சு சாமி, என் நம்பிக்கை போச்சு, என் சொந்த பந்தம் என் மனைவி மக்கள் போயிட்டாங்க, என் வாழ்க்கை போச்சு, மொத்தத்தில் என் நிம்மதி போச்சு, இன்றைக்கி எல்லாம் இழந்துட்டு கண் இருந்தும் குருடன் போல், காது இருந்தும் செவடன் போல், வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு புலம்புற இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் 29ஆம் தேதி 3வது மாதம் 2025க்கு மேலே கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 7.5 முடியும் போது நமக்கு கொஞ்சம் சோதனைகளும் கொடுத்துட்டு போவார். கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது உங்களுக்கு வந்து பயமுறுத்துறது சொல்லலை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கோசரம் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாதச்சனியிலிருந்து சகாய சனி வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக வந்து முதல்ல என்ன கொடுப்பாருன்னா தொழில் மாற்றத்தை கொடுப்பார். என் தொழில் செஞ்சுங்க, நான் லாஸ் ஆகிட்டேன், விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனங்க, ஒரு கம்பெனிக்கு போனங்க, அந்த இடத்துல பிரச்சனையே நானே வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறீங்களா, மீண்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கும். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணினேன், இன்றைக்கி அது என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, நான் பெண்டிங்கில் போட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா, அதை தொழில் எடுத்துக்கிட்டு செய்வீங்க. அதே சமயத்தில் நான் படிச்சிருக்கிறேனுங்க, எனக்கு படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இல்லை, கிடைக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக அது கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா சகாய சனி உங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு முக்கியமாக முன்னேற்றத்தை கொடுத்துருவார். 2வது உங்களுக்கும் உண்டான இடம், மண், மனை, பொன், பொருள், பூமி இது எல்லாமே அமைச்சு கொடுக்குற யோகம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இப்போ அடுத்தது மாறுதுங்க. உங்கள் நேரமே 29ஆம் தேதி 3வது மாதத்துக்கு மேலே தான் உங்கள் நேரமே மாறுது. அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முடியிலேயே நம்ம கொஞ்சம் டாப் கீர் போட்டு முன்னால் போயிடலன்னு பார்த்தா கூட கண்டிப்பாக அந்த டேட்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றாலும் ஒற்றை மனதை ஒட்டும். அப்போ அது 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் எடுக்கிற முயற்சி வேஸ்ட்டு தான். பணம் வந்துடும் நினைக்கிறீங்களா, கொஞ்சம் டிலே ஆகும். இந்த வேலை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா, தள்ளி 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 போகும். ஏதோ ஒரு வேலை பணம் வரும்னு எதிர்பார்க்கலாம், ஒரு கிரை மண்ணலாம் நினைப்பீங்க, கரெக்டாக ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், படிப்புக்கு மேலே காசு கட்டலாம், வெளிநாடு போகலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். ஆனால் 3வது மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அது நடக்கும், அந்த வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு சனியுடைய பார்வை காலம் அருமையான மாற்றம் கொடுக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு 29ஆம் தேதி 3வது மாதத்துக்கு மேலே கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 5-6 மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முடங்கி போச்சு, வர பைசா வரல, தொழிலில் மந்தமானது மட்டும் இல்லை, அதாவது வந்து முக்கியமாக உங்கள் குடுக்கல் வாங்கல் லாக் ஆகிடுச்சு. மொத்தத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் 3வது மாதம் வரைக்கும் அது நீங்கள் பெருசாக அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டாம், விட்டுருங்க, கொஞ்சம் போகிறத போகட்டுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது குரு பயிற்சி. குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி 5வது மாதம் 2025 குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த குரு பகவான் வந்து இப்போ வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு. அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 5ஆம் இடத்துல வந்து பூர்வீக புண்ணிய குருவாக இருந்தவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ருணரோக சத்ரு குருவாக மாறுறார். அப்படி மாறக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக என்னென்னா நீங்களே கையூனி கர்ணம் போட்டு மேலே வாங்க. மற்றவங்களை கைப்பிடிச்சி எந்திரிக்கிறதுன்னு முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபதரியும் பேர் வாங்கிட்டீங்க. மற்றவங்க வாங்கி கெட்ட பேரை வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேரில் வாங்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு சிலருக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த கோச்சார கிரகங்கள் மாறும் பொழுது அது எந்தெந்த ஸ்தானத்தில் வராரு, ஒரு உதாரணத்துக்கு புத்திரஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துலையே இருந்துட்டாருன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். அதே அவர் 7ஆம் இடத்துக்கு போனாருன்னா திருமண பாக்கியம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா தைரியஸ்தானத்துக்கு போனால் கண்டிப்பான்றது 3ஆம் இடம் வந்து அதாவது தைரியஸ்தானம் சகோதரஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா நல்ல ஒரு தெம்பு கிடைச்சிடும். அப்போ எந்தெந்த ஸ்தானத்தில் உட்காராரோ அதனுடைய வேலைகள் கண்டிப்பாக செய்ய ஆரம்பிப்பார். அந்த மாதிரி அடுத்ததுபடி பார்த்திங்கன்னா ராகு கேதுனுடைய பயிற்சி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ உங்களுக்கு வந்து சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ வந்து குடும்பஸ்தானத்துக்கு வராரு. அப்போ குடும்பத்துக்குள்ளார இருந்த மனசங்கடங்கள்னால் என்ன, அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு, சொத்து பிரிக்க முடியாத பிரச்சனை, கோர்ட்டு கேஸில் வாதம் நடந்துகிட்ருக்குது, நான் சம்பாரித்த பணம் என் கைக்கு வரல, 2வது வந்து பார்த்தோன்னா வீடு கட்டணும் பாதியில் நின்று போச்சு, அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரிஞ்சுட்டோம், இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆனால் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறோம். இதுபோல் குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல வரும்போது ராகுக்கும் கேதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிழல் கிரகம்னா அவர் யாரை பார்க்குறாரோ எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு உண்டான பலன்களை கொடுப்பார். அப்போ ராகு உங்களை என்ன இதை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தில் பார்க்குறாரு. அப்போ குடும்பத்துக்குள்ளார இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி பார்க்கும்போது கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ என்ன ஆகுது, குடும்பத்துக்குள்ளார அந்த மருந்து மாத்திரை செலவுகள், உடல் உபாதிகள், நோய் நொடி, ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் செலவு இதையே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகும். அது எப்படிங்க கேது பகவான் எப்படிங்க பழமொழி சொல்லுவாங்களே, ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை, கேது எப்படிங்க நல்லது பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது கிரகத்துக்குன்னு வரும்போது பார்வைன்னு வரும்போது ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை தான். எப்பயுமே ராகு கேதுக்கு ஒரே பார்வை 3, 7, 11. அப்படி பார்த்தீங்கன்னா ராகு இங்கே என்னென்ன பார்க்குறாரோ அதே தான் கேது பார்ப்பார். திசையோ புத்தி எடுத்துக்கிட்டால் தான் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரக கோச்சாரத்தில் அப்படி கிடையாது. சரிங்களா? அதனால் பார்த்துட்டிங்கன்னா 100% 8ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால ஆயுளுக்கு நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாகும். கேது பகவான் உடல் உபாதிகளுக்கு நல்லது பண்ணுவார். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவார். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது அடிமை தொழில், இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு நல்லது பண்ணுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சாமி தப்பாக நினைக்க வேண்டாம், மாடு மாதிரி நான் உழைக்கிறேங்க, நல்ல பேர் இல்லைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு, நான் சம்பாதிக்கிறேன் லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதல்ல கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையதை வீசிட்டு வந்துட்டுருக்கிறேன், நல்ல வளர்ச்சி இல்லை. 2வது என்னால் முதலாளி நல்லா இருக்கிறாங்க, வேலை செய்கிற நல்லா இருக்கிறாங்க, அந்த கம்பெனியே நல்லா இருக்குது, அந்த இடமே பரவாயில்லை, ஆனால் நான் தான் நல்லா இல்லை, புலம்புற காலத்தை போய் இதுக்கு மேலே உங்களுக்குன்றது அந்த அந்தஸ்து அந்த இடத்துல வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல 2லேருந்து 3க்கு வரக்கூடிய நேரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து புது தெம்பை கொடுத்துருவார். இதுக்கு மேலே மண் அமைக்கிற யோகம், வீடு வாசல் அமைக்கக்கூடிய யோகம், தொழில் மாறக்கூடிய யோகம், வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய யோகம். 2வது இந்த காதல் கல்யாணத்தில் தடைப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறப்போகுது, உங்கள் நிலைமையெல்லாம் மாறப்போகுது, பிரிஞ்சவங்க ஒன்றா சேர போகிறீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கை நான் இழந்ததெல்லாம் சரியாக போகுது. மொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடைய புத்தாண்டு உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு அப்படியே கமுத்து போட்டுட்டார். இப்படி இருந்தவர் இப்போ இப்படி மாற போகிறீங்க. முழுக்க ஃபுல்லாக டவுனையே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து லாபத்தை பார்க்க போகிறீங்க. 2025 முடிஞ்சு நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் ஒன்றா சேருவீங்க, கஷ்டம் தீரபோது சொந்த மண்மனை வாங்க போகிறீங்க. நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனமெல்லாம் வாங்கணுன்ட்டு வாங்க முடியாமல் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வாங்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 7.5 சனிலெல்லாம் வாங்க வேண்டாம் பண்ண வேண்டாம் தடையாறதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ அதுவாகவே அமையப்போகுது. கம்பெனியே உட்காந்து இருந்தால் கூட கதவை தட்டி வந்து கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. வராத செல்வங்கள் உங்களுக்கு வரும்.
உங்கள் வீட்டில் 4 காசு பணம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஆடு மாடு பொன்பொருள் நகை நெட்டெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து சேரப்போகுது. இதனுடைய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்க போகுது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனக்காரகன் சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறதை குறைச்சிக்கோங்க. அது கண்டிப்பாக வேண்டாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியக்காரகன் குருவாக இருக்கிறதுனால உங்கள் நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டம் பதவி வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு யோகம் உண்டு. அரசியலை சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறையில் இருந்தவங்களுக்கு நிச்சயமாக கைத்தட்டு பாராட்டுகள் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுளுக்கு சூரியக்காரகன் ஒளிக்காரகனாக இருக்கிறதுனால நிச்சயமாக வேலைக்கு சாப்பிட்ருங்க முதல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து 1000 கஷ்டம் இருக்கும். ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 7 சனியில் படாத பாடுகட்டு எரிவல கஷ்டத்தை சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ நல்லா இருக்க போகிறீங்க. முதல்ல சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிட முடியல கூட 2 வேளையாவது சாப்பிட்ருங்க. டைமே இல்லையா 4 இட்லி சாப்பிட்றவங்க ஒரு 2 இட்லியாக சாப்பிட்ருங்க. ஹெல்த்து பார்த்துக்கோங்க, நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆயுள்காரகன் சூரியனாக இருக்கிறதுனால அவர் டக்கு நீங்கள் கோவப்படுவீங்க. அந்த கோவத்தை குறைச்சிட்டு வெளியில் வாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து தொழிலுக்காரகன் சுக்கிரன் பார்க்கறதுனால உங்கள் நேரம் யாருக்கு நல்லா இருக்கோ மனைவிக்கு நல்லா இருக்குது. மனைவிக்கு நல்ல தொழில் தரம் உயரும், சந்தோஷம் உயரும். கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிடித்த துன்பம் துயரங்கள் இதோடு தீரப்போகுது. 2025 வருஷத்தில் மார்ச் மாதம் 29க்கு மேலே உங்கள் வளர்ச்சி யாராலுமே தடுக்க முடியாது. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனுபவித்து பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.